எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். டாக்கி டிசி இதனுடைய நோக்கமே வந்து பேசுவோம், எந்த பிரச்சனையும் பேசி சரி பண்ணிக்கலான்றது தான். இது ஒரு டாப்பிக்கா ஏதோ சின்ன விஷயமா இருக்குது, இதை பெருசாக பேசுகிறாங்க. எல்லா சின்ன விஷயத்துலையும் தான் பெருசாகுது. இப்போ ஒரு பெரிய புக்கு படித்து நமக்கு கிடைக்கிற ஒரு தெம்பை ஒரு பழமொழி சொல்லிடும், துணிவே துணை. இந்த ஒரு வார்த்தை வந்து இல்லை, அடே துணிவாக இருந்தால் ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம்னு ஒரு நம்பிக்கை வருது. அந்த ஃபுல் புக்கில் கூட அந்த விஷயம் கிடைக்குதோ இல்லையோ ஒரு பழமொழி கிடைச்சிடும். அந்த மாதிரி தான் ஒரு சின்ன டாபிக் வச்சுன்னு டீட்டெயிலாக பேசினா கூட வெற்றி பெறலாம். டாக் இட் ஈஸி. இன்றைக்கி புகார் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டாக் இட் ஈஸியுடைய ரூல் பார்ப்போம். ஃபேஸ்புக் ஃபேக் ஐடி மாதிரி பொய் சொல்கிற வேலையை இங்கே விட்டுடணும். எல்லாம் கரெக்டான உண்மையை பேசினா தான் நம்ம இங்கே வாதாரத்துக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் ஆங்கிரி பேர்ட்ஸ் மாதிரி சண்டை போடக்கூடாது, ஜாங்கிரி பேர்ட்ஸ் மாதிரி ஜாலியாக இருங்க, உம்முன்னு இருக்காதிங்க, 3G சிம் மாதிரி ஜம்முன்னு இருங்க. இன்றைக்கி என்ன புகார்னு பார்க்கலாம், வாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். வீட்டில் யாராருமா? ஹஸ்பண்டு, 2 sons. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க பசங்க? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபைனல் இயர் முடிச்சிட்டாங்க சார், இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன். செகண்ட் சன் வந்துட்டு செகண்ட் இயர் கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன், காருண்யா யூனிவர்சிட்டி. இப்படி குழந்தை பிறந்தோடனே தூக்கி கொஞ்சம் இருப்பீங்கல்ல, அப்போ என்ன செல்லமாக கொஞ்சம் இருப்பீங்க? செல்லக்குட்டின்னு கூட செல்லக்குட்டி கூப்பிடுவீங்க. கூப்பிடுங்க, எப்படி கூப்பிட்டா வராரு பார்ப்போம். செல்லக்குட்டி வாங்க சார், வாங்க. உங்கள் பேர்? அஜித். அஜித். ஐயோ எத்தனை தலை. என்ன படிக்கிறீங்க? பிடெக் ஃபைனல் இயர் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் சார். அப்படியா? ஸ்ட்ரைட்டாக வாங்க. உங்கள் மகன் மேலே என்ன புகார்? எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் நோண்டிகிட்டே இருப்பாங்க சார். எப்படி செல்ஃபோனை தூக்கி போட்டலாமா? பேசும்போது வேணா யூஸ் பண்ணலாம், அனாவசியமாக யூஸ் பண்ணக்கூடாது சார். செல்ஃபோனை அனாவசியமாக யூஸ் பண்ண போட்டு நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது. எப்போ அவசரமோ அப்போ யூஸ் பண்ண. சரி, நல்ல விஷயம். அப்புறம் 2வது கம்ப்ளைண்ட், இன்னொன்று லேப்டாப்பு. செல்ஃபோன் இல்லைன்னா லேப்டாப்பில் இருப்பாங்க. ஆமாம், எப்போ பார்த்தாலும் அது அங்கேயே பார்த்துட்டு இருக்குது. நம்ம காதில் சொல்லுங்க அப்படின்னு அதானே? ஆமாம், எல்லாரும் எப்பவுமே ஃபேஸ்புக்கில் இருக்க வேண்டியது தான். ஃபேஸ்புக்கில் எப்போ பார் எப்போ லைக்ஸ் வருதா இல்லையா, உங்கள் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் லைக்ஸ் வருதா இல்லையா, எத்தனை லைக்ஸ் வருது, எத்தனை லைக் வருது, இதே தான் சார். ஒன்று செல்ஃபோனில் நோண்டிகிட்டே இருக்கிறது, இன்னொன்று எப்போ பார்த்தாலும் லேப்டாப் அதிலே வாழ்றது. அப்புறம் லைக் வந்துச்சா, ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுறது, போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு லைக்ஸ் எத்தனை வந்தது, இன்றைக்கி எத்தனை வந்தது. இதெல்லாம் நல்ல விஷயமா தானே தெரியுதுமா? அறிவாளியாக இருக்கார்ல, ஃபோனில் கம்யூனிகேட் பண்ணுறாரு எல்லாருக்கூடையும், லேப்டாப்பில் வந்து தன்னோட அறிவை வளர்த்துக்கிறாரு, அப்புறம் எல்லாருக்கூடையுமே ஃபேஸ்புக்கில் அப் டு டேட்டாக இருக்காரு. நல்ல விஷயம் தானே? மற்ற டைமில் பண்ணலாம் சார், படிக்கிற டைமில் படிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னென்னா எப்போ பாரு அதே வேலையாக இருக்கக்கூடாது. ஆமாம். என்ன அம்மா சொல்கிறது கரெக்டாக? இல்லை சார், எப்போ பாரு ஃபோனை நோண்டி இருக்கிறது இல்லை. அப்போ போய் சொல்கிறாங்களா? போய் சொல்ல, எப்போவுமே இருக்கேன் ஃபோனில். ஆனால் ஃபோன்லேயும் அட்வான்டேஜஸ் இருக்குல்ல சார். என்ன அட்வான்டேஜ்? இப்போ அவங்க சொல்கிற ஸ்டடீஸே வந்து மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்லேயோ ஃபோன்லேயோ தான் சார் அனுப்புகிறாங்க. அடே எங்கள் அப்பா, என்ன நல்லவங்க. அதை பார்த்து தான் சார் படிச்சுட்டு இருக்கேன். அதை அவங்க தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க சார், எப்போவுமே ஃபோன் நோண்டிட்டு இருக்கேன்ட்டு. இல்லை, அவங்களுக்கு தெரியுமே ஃபோன் நீ பேசுகிற துணி அங்கே கேட்கக்கூடாதுன்ற மாதிரி மெதுவாக பேசுறது. சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். முன்னாடிலாம் டெலிஃபோன் வந்து வச்சுங்க, அப்பா அம்மாலாம் வந்து பையன் ஏதாவது ஃபோன் பண்ணுறான்னா யாருக்கு பண்ணுறாங்களா அப்படி நடக்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. இப்போ பொண்ணாக இருந்தாலும் யாருக்கு ஃபோன் பண்ணுதாங்க. இப்போ அப்படிலாம் பண்ண முடியல. என்னென்னு வச்சுக்கோ, ஃபோன் எடுத்து பாக்கெட்டில் போய்ட்டு பாத்ரூமில் போயிடறானுங்க. சார் நான் நல்லவன். நீ நல்லவன் நான் சொல்லையா? என்ன மாதிரி ப்ளூ ஷர்ட்டை போட்டுதான் நீ நல்லவனா? சரி, அப்படி என்ன முக்கியமான படிப்புலாம் படிக்கிறீங்கல்ல சார்? அசைன்மெண்ட் ஃபினிஷ் பண்ணுறதாலும், அசைன்மெண்ட் இப்போ வந்து நாளைக்கு சப்மிட் பண்ண சொன்னாங்கன்னா அது யார் ஃபோன் பண்ணுறாங்க உங்களுக்கு சார்? யார் பண்ணுறாங்க உங்களுக்கு? சார் டீச்சர் சொல்லுவாங்க சார். டீச்சர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்களா? இல்லை சரி சார், டீச்சர் வந்து அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க சார். சரி சரி. அப்போ என்ன பண்ணுவோம், கிளாஸில் நல்லா படிக்கிற பையன் ஒருத்தன் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவான் சார் குரூப்பில். நல்லா படிக்கிறேன், நீங்களாம் நல்லா படிக்கிற ஆள் இல்லை, ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லல சார். அப்புறம் அதான் ரொம்ப நல்லா படிப்பான், நல்லா படிக்கிற பையன் எல்லாருக்கும் அனுப்புவான். அப்போ நாங்களாம் வேஸ்ட்டு, அப்படி தானே? ஃபோனில் படிக்கிறீங்களா நடிக்கிறீங்களா? படிக்கிறோம் சார். படிக்கிறீங்க. ஃபோனை வந்து யூஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் யூஸ் பண்ணணும், எப்போ பார் யூஸ் பண்ணுறான்றது தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. நீங்கள் என்ன ராத்திரியில் யூஸ் பண்ணுறீங்களா? சார் படிக்கிறதே அதில் தான் போது எப்போவுமே நான் படிச்சுட்டு ஃபோனை பிடிக்கிட்டா படி போயிடும். ஆமாம் சார். இதுக்கு முன்னாடிலாம் ஃபோனை வச்சு தான் படிச்சிருந்தாங்களா எல்லாரும்? சார் பாவம், அவங்களுக்கு டெக்னாலஜி இல்லை சார். என்ன டெக்னாலஜி பண்ணிக்கிறோம்ல சார் டக்கு. என்ன ஒன்று, நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு அவன் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அதான் பெரிய டெக்னாலஜி. யார்கிட்ட கடலை போகிறீங்கன்னு தெரியாது, அதானே சார்? கடலெல்லாம் போட மாட்டேன் சார், அம்மா கிட்ட வேணா கேளுங்க.
அது எப்படி அம்மாவுக்கு தெரியும்? அம்மாக்கெல்லாம் சொல்லிட்டா கடலை போடுவாங்க பசங்க. ஏம்மா நீங்கள் இப்போ டவுட் பட்டு தானே சொல்கிறீங்க, எதுக்கு எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணுறான்? ஃபோன் பண்ணுறதில்ல சார், எப்போவுமே ஏதோ ஒன்று கேம்ஸ் கூட. இப்போ நைட்டு படுத்துட்டு இருக்கான் பெட்ரூமில் செக் பண்ணும், கரெக்டாக எல்லாம் இருட்டாக இருக்கும், அந்த இடத்துல மட்டும் லைட் எரியும். என்னடான்னு பார்த்தா கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கேன் சார். நைட்டில் கேம் இல்லை? ஆமாம். அதெல்லாம் நைட் கேமு இப்படிலாம் கேட்காதீங்க ஐயோ, என்ன அது சொல்கிறாங்க, நான் கேட்குறேன் சார். சும்மா ஆங்கிரி பேர்ட்ஸ். சும்மா ஆங்கிரி பேர்ட்ஸ். ஆங்கிரி பேர்ட்ஸ் நீ ஆனால் அவங்களுக்கு கோவம் வருது. என்ன நேரத்துக்கு படிக்கிறத விட்டுட்டு எப்பயும் ஆட வேண்டியது தான். அப்புறம் என்னம்மா வேறு என்ன ஆடுறாரு? நம்ம கரெக்டாக ஃபோன் பண்ணும்போது வைப்ரேஷனில் எடுக்க மாட்டாங்க சார். எடுக்க மாட்டாங்க, சைலண்டில் தான் இருக்கும். நம்ம எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் கிடைக்காது சார். எங்கள் அம்மா பண்ணுறது சார். நான் கரெக்டாக தான் சார். அம்மா தான் சார். அம்மா தான் சார். அம்மாவுக்கு பண்ணால் தான் எப்போவுமே கிடைக்காது சார். எடுக்காதா? ஃபோன் ஆஃபில் இருக்கும். நீ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணா கிடையாது. அப்படியே பெல்ட் இருக்காருப்பா உங்கள் மாதிரி சொல்கிறாரு. அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண வந்தேன் சார். எங்கள் அம்மா ஃபோன் எடுக்க மாட்டாங்க சார். அப்போ எடுக்காத ஃபோன் எதுக்கு வச்சுருக்கிறீங்க? அவங்களும் எடுக்க மாட்டாங்க, நீங்களும் எடுக்க மாட்டீங்க சார். அந்த ஃபோன் வாங்கி தரதே அவங்க தானே சார். சார் ஒரு வாட்டி ரொம்ப பெரிய சண்டை ஆச்சு சார். ஃபோன் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். கவலைப்படுறது அவங்க தானே வீட்டில். ஐயோ, ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டா இதை சொத்தை கொடுத்துட்டு போயிட்ட மாதிரி. பையன் என்ன ஆவான்? பையன் என்ன ஆவான்? ஃபோன் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் எப்படி வாழ்வான்? அந்த ஒரு நாள் ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, திருப்பி எப்படி வாங்கலாமான்னு பார்ப்பாங்க. ஃபோன்லாம் வாங்க முடியாது. அதாவது 2 கிட்னி ஒன்று போனால் ஒன்றும் இல்லை. ஆனால் ஹார்ட் மாதிரி ஆயிடுச்சு ஃபோனு. ஃபோன் இல்லைன்னு வச்சிங்களேன், அன்றைக்கி உலகத்தை விட்டே கட் ஆகி போயிட்ட மாதிரி ஒரு உணர்வு. இப்போ அவர் படிக்கிறதுக்காக தான் பண்ணுறேன்றாரு, அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? எல்லா டைமும் அப்படி இல்லை சார். எல்லா டைம்ல எங்கே படிக்கிறாங்க? அப்படி பார்த்தா நல்ல படிக்கிறாங்க, நல்ல மார்க் அப்போ எங்கேயோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இருப்பாங்க. பார்த்தியா கேட்டாங்க பாரு. ஃபஸ்ட்டு வந்துருக்கணுமா என் பையன்? ஒஸ்டாகிறானே சார். ஃபஸ்ட்டு சொல்லு சார். இல்லை நான் எடுத்துனேன், ரைமிங் எடுத்துக்கிட்டேன் நான், அவ்வளோதான். அம்மா பற்றியா, விட்டு கொடுக்கல பற்றியா? ஒரு வார்த்தையில் கூட என் பையனை சொல்லாதீங்க. செல்லக்குட்டி சார். அப்பவே சொன்னேன் செல்லக்குட்டி. செல்லக்குட்டின்றது வேற, நல்லவன் நல்லவன் அதை சேர்த்துக்காது. நீ படிப்புக்காக எவ்வளோ யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? அவர் மார்க்லாம் வச்சு சொல்லுங்கள். படிப்புக்கு கம்மி தான் சார். அங்கே வாங்க. படிப்புக்கு கம்மி, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஜாஸ்தி சார். என்ன நண்பா, அது எப்படி சார் அவங்களுக்கு தெரியும்? அவங்களுக்கு தெரியாதுன்றது தான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் சார் நான் அப்படி சொல்ல சார். சார் அவங்களுக்கு தெரியாதுல்ல சார் கான்செப்ட். அதெல்லாம் நான் படிச்சுட்டு இருப்பேன், அவங்க அதை கூட கேம் ஆடிட்டு இருக்கேன். நாங்கள் பார்க்கும்போது கேம்ஸ் தானே சார் விளையாடுறேன். அதான் இப்போ கண்ணுங்க அப்படியே பார்க்கும்போது தெரிஞ்ச கேம்னு. இது கேம் இல்லை, இது படிப்புன்னு எப்படி எடுத்துக்குவாங்க அவங்க? எப்போ பாரு நான் படிப்பு தான் படிக்கிறேன்னா உங்களுடைய மார்க் லிஸ்ட் வேறு மாதிரி இருக்கணுமே. மார்க் ஒரு பக்கம் சார். சரி, நான் இந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணி வெளி உலகம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாலேஜ்லாம் இருக்குல்ல. வெளி உலகம் தெரிஞ்சுக்காக தான் நீ அதுதான் என்டர்டைன்மெண்ட்றாங்க. இல்லை சார், வெளி உலகன்றது என்டர்டைன்மெண்ட்டு. படிக்கலாவேன், படித்தாதான் நல்ல மார்க் வாங்கியிருப்பானே, எனக்கு அதான் வேதனைன்றாங்க. இவங்க 2 பேருமே வந்து நியாயமான குற்றச்சாட்டு. அவருக்கு என்னென்னா இந்த வயசு நான் என்டர்டைன்மெண்ட்டும் போயிட்டு தான் வருவேன்றதை சொல்ல மாட்டேறாரு தவிர என்னை புரிஞ்சுக்க சொல்கிறாரு. அதான் சார் உங்களுக்கு தெரியாது என்ன சார் இருக்குது, நான் கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு தான் வரேன். இவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டேன். அதான் நினைக்கிறீங்க? ஆமாம் சார். அவங்க ஜென்ரேஷனில் அதெல்லாம் இருந்தது இல்லை சார். உங்கள் மனசில் சான்ஸே இல்லை சார். மனசுக்குள்ளே இருக்கிறதுலாம் நான் வாங்கி சொல்ல வேண்டியது. இன்றைக்கி கம்ப்யூட்டர் கூட வாழ்கிறாங்க பசங்க, அது ஃபேஸ்புக் கூட இருக்கிறாங்க. அதை நம்மலாம் கட் பண்ண வச்சிங்களேன், இவங்களாம் அந்த காலத்து ஆள், இவங்களாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆள் அப்படின்னு நம்மளை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த வாதம் வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லா பசங்களுக்கும் இருக்கிற எல்லா வீட்லேயும் நடக்கிற வாதம் தான். இதை பற்றி இன்னும் விறுவிறுப்பாக பேசுறதுக்கு ஒரு பிரேக் எடுத்துக்குவோம். இப்போ யார் எங்கே போனாலும் ஒரு புகார் கொடுக்கறதுக்கோ ஒரு பஞ்சாயத்துக்கே போனால் நம்ம சைடில் கொஞ்சம் வக்காலத்து வாங்குறதுக்கு ஒரு ஆள் கூட்டு வராங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட்டு வந்துருக்கீங்களே, முக்கியமாக யார் வந்துருக்குது? நானும் கூப்பிட்டு வந்திருக்கேன் சார், எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து. அடேங்கப்பா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்கள் பேர் சார்? பார்த்தசாரதி. உங்கள் மனைவி இப்போ வந்து சொன்ன பாயிண்ட்லாம் உங்கள் பையன் பண்ணுற தப்பு தானே? பண்ணுறான், தப்பு பண்ணுறான். தப்பு பண்ணுறான் இந்த செல்ஸ் வந்து அவங்க சொல்கிற மாதிரி மொபைல் ரொம்ப நேரம், அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 11 o'clock வரைக்கும் மொபைல் ஆப்ரேட் பண்ணுவான். ஸோ 11 o'clock அப்புறம் பார்த்தாக்கா அகைன் ஆன் பண்ணி எப்போவே ஆன்லேயே இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பான். சரி. ஸோ அதே மாதிரி லேப்டாப் கூட பார்த்தீங்கன்னாக்கா சில டைமில் ஆஃப்டர் 11 ஆனில் இருக்கும். 11 மணிக்கு மேலே தானே அவர் டைமு. நீங்கள் எந்த மாதிரி ஜாப் பண்ணுறீங்க? இல்லை, நான் வந்து ஐம் சீனியர் மேனேஜர் ஆக்சுவலாக. சீனியர் மேனேஜர் கம்பெனியில். அதனால் நீங்கள் லேப்டாப்லாம் உங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? இல்லை, நானும் பார்ப்பேன். நீங்கள் எத்தனை மணி வரைக்கும் பார்க்குறீங்க? நான் வந்து ஒரு 10:30 11 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவேன். பையனுக்கு உங்களுக்கு ஒரு 1/2 hour தான்.
அப்பா அம்மாவை எதிர்த்து என்ன இது என்ன டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு உலகம் இப்போ போயிட்டு 11 மணிக்கெலாம் ஆஃப் பண்ணுங்கள் சீக்கிரமாக படுங்க காலைல கோழி கூடத்துக்குள்ளே எழுந்திரி இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல இதை மறுத்து யார் பேச போகிறது? நிரஞ்சன் சார். நிரஞ்சன் எதுக்காக அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? ஏன்னா நானும் யூஸ் பண்ணுறப்ப சொல்கிறாங்க சார். இப்படி சப்போர்ட் பண்ணுறது காரணம் அவருக்கு தம்பியா நீங்கள்? ஆமாம் சார். அதை சொல்லியா முதல்ல என்ன பிரச்சனை? ஏன் அப்பா அம்மாலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் கண்ணு முடிக்காதீங்க, சும்மா லேப்டாப்லேயே இருக்காதீங்க, சும்மா மொபைலில் இருக்காங்க கேட்கறதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு இன்னும் டெக்னாலஜி பற்றி தெரியல சார். அவங்களுக்கு தெரியல. இப்போ தான் வராங்க. இப்போ தான் அம்மா ஃபேஸ்புக்கில் வராங்க, அப்பா ஃபேஸ்புக்கில் வராங்க. இனிமேல் தான் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு புரியும் நாங்கள் என்ன பண்ணுறோன்ட்டு. சரி, அதனால் இருக்கிற பலன் என்ன? இப்போ எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ, அதெல்லாம் பிடிச்சி கொடுக்குறீங்களா? 20 வருஷம் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸு, இப்போ அவங்க வீட்டுக்கு போன அந்த மாதிரி புதுசாக. அதுதான் பெனிஃபிட்டா? வேற அதை தவிர பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா அந்த மாதிரி நம்ம நிறைய புக்ஸில் இல்லாத இன்ஃபர்மேஷன் நிறைய வருது. அதெல்லாம் விக்கிபீடியா தட்டினா உங்களுக்கு ஜாதகமே வந்துடுது. இப்போ டவுட் எதுலையாவது டவுட் இருந்தால் கூகுளில் போய் பார்க்குறது அந்த மாதிரி. ஏமா இப்போ அவர் ஓப்பனாக சொன்னார் நல்லா. எங்கள் அம்மாவுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட படித்தவங்க, அவங்கெல்லாம் நான் அறிமுகப்படுத்துகிறேன். அப்படிலாம் நாங்கள் நல்லது பண்ணும்போது எங்கள் மேலே இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அது அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பாராட்டுங்களா பசங்களை? டெக்னாலஜியோடு போயிட்டு எல்லாம் ட்ரேஸ் பண்ணுறீங்களேன்ட்டு. பாராட்டும் போது பாராட்டுறோம் சார், திட்டும் போது திட்டம், உதைக்கும் போது உதைக்கணும். ஆமாம் சார். அவங்க பாயிண்ட் நியாயமாக தான் இருக்குது. உங்கள் பக்கம் சப்போர்ட் பண்ணுறது வேறு யார் இருக்காங்க இந்த பக்கம்? சார் என் பேர் உதயகுமார் சார். உதயகுமார் என்ன பண்ணீங்க உதயகுமார்? சார் நான் பிஇ முடிச்சிருக்கேன் சார். பிஇ முடிச்சிருக்கீங்க. சரி சார். பிஇ முடிச்சுட்டு ஒரு அப் டு டேட் இன்றைக்கி லேப்டாப்லேயே வாழ்கிற ஒரு மனுஷன் அந்த பக்கம் போய் உட்காந்துட்டு. இல்லை சார், அதில் ஒரு பிரச்சனை இருக்குது சார். என்னென்னா உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கூப்பிட்டுட்டான், உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான்னு வைங்களேன். நீங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க, நம்ம கூட பேசாமல் அவன் மொபைலே நோண்டிட்டு இருக்கான், அதுவும் நைட்டு 12 மணிக்கு. அப்போ எவ்வளோ கடுப்பாக இருக்கும் சார்? ஃப்ரெண்டுக்கே எவ்வளோ கடுப்புனா அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா சார். அது முக்கியமான விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பாட்டு எங்கேயோ பார்த்துப்பாங்க, பேசவே மாட்டாங்க பசங்க. ஃபோனை பிடிங்க அப்படியே அடிக்கலாமான்னு மனசுலாம் எங்களை மாதிரி எல்லாம் வருது. வேறு என்ன பண்ணுறது? அவர் அப்படியே சகிச்சு தான் உட்காந்துருக்காரு. அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணி உங்கள் பாயிண்ட் என்ன சொல்லுங்கள். இப்போ வீட்டிலேருந்து ஊர்லேருந்து மாமா வந்திருப்பாங்க. தம்பி ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சாப்பா, கொஞ்சம் செல்ஃபோனில் பார்த்து சொல்கிறியா? அது கூட அவங்களுக்கு தான் யூஸ் ஆகுது. நல்ல அப் டு டேட்டாக இருக்காருப்பாங்க. அது நல்ல விஷயம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு இருக்க அந்த எந்திர அறிவால் டெக்னாலஜியை தெரிஞ்சிருக்கிறதால நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். அதை பற்றிலாம் ஏன் சொல்ல மாட்டேங்க நீங்கள்? இன்னொன்று என்னென்னா சார், இப்போ எங்கேயாச்சும் நான் கிரிக்கெட் விளாட போனேன்னா சென்னையில் எங்கே சார் இடம் இருக்குது? சென்னையில் எங்கே சார் இடம் இருக்குது? நான் கிரிக்கெட் செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி விளாட்றேன். ஓ, அதில் இடம் இருக்குது. இடம் இருக்குது. நான் எவ்வளோ நாள் 6 நாள் அடிக்கலாம், பறக்க விடலாம் எங்கனாலும். பாலை கை கறக்கமாக இருக்கு. ரெண்டாவது ஓகே, இந்த பக்கம் வாதம் ஏதோ நாங்கள் தான் நல்லவங்கலாம் பேசுகிறாங்க. நீ என்னம்மா உன் பேர் என்னம்மா? அபிநயா சார். அபிநயா, அம்மா பக்கம் சப்போர்ட்டாக நீ என்ன பாயிண்ட் சொல்ல போகிற? நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் சார். நான் 4 வருஷம் ஹாஸ்டல்லேருந்து தான் படித்தேன். நான் சரி ஒரு நாள் வந்து இப்படி வழக்கம் போல் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சிரிப்பு சத்தம். அது வந்து ஹாஸ்டலில் ரொம்ப ரூமர்லாம் கிளம்பும், இந்த பேய் வருது அது இதுன்னு சொல்லி. சரி, எனக்கு கொஞ்சம் பயந்த சுபாவம். சரி என்னடா சிரிப்பு சத்தம் கேட்குதுன்ட்டு, சரி என்னதான் ஆகுது பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு போகிற விலைக்கு பார்க்குறேன். ஒரு வெளிச்சம் சார். எழுந்து உட்காந்துட்டு என் கூட என் ரூம்மேட்டு ஒன்று சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டு மொபைலில் அப்படி எழுந்து உட்காந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அப்படி ஒரு 12-1 மணிக்கு நீங்கள் என்ன டெக்னாலஜியை வளர்க்குறீங்கன்னு நான் கேட்குறேன். நல்ல பாயிண்ட்டுப்பா. 12-1 மணிக்கு ஒரு பொண்ணு ஃபோனை பார்த்து கேட்கன்னு சிரிச்சிருந்தா என்ன டெக்னாலஜி இது? சரி, பொண்ணு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி ஒரு இன்சிடென்ட் உதாரணப்படுத்தி சொல்லிச்சு. அந்த மாதிரி இந்த பக்கம் யார் சார்? இன்னொரு பாயிண்ட் சார், ஒரு மாதம் எக்ஸாம் நடக்குது. சரி, ஒரு மாதமும் நாங்கள் நைட்டு ஃபுல்லாக அந்த மெட்டீரியல் பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். என்கிட்ட புக்கு கிடையாது. ஒரு புக்கு வாங்கினா 600 சார். ஒரு புக்கு இன்ஜினியரிங் மெட்டீரியல் ஒரு புக்கு வாங்கினா 600. அதே ஒரு இன்டர்நெட் பேக் ஒரு மாதத்துக்கு 140. எது சார் பெஸ்ட்டு? ஒரு மாதத்துக்கு ஒரு 10 பேப்பர் இருக்குது. நல்ல பாயிண்ட்லாம் சொல்கிறாருங்க. பொருளாதாரத்துக்கு காரணமாக தான் நாங்கள் நிறைய இன்டர்நெட் பார்க்குறோம். ஏன்னா புக்கு வாங்கினா அவ்வளோ காசாகும், அப்பா அம்மாக்கெல்லாம் நாங்கள் மிச்சம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அவருக்கு தெரிஞ்ச பாயிண்ட்லாம் சொல்கிறாரு. படிப்பு சம்மந்தமாக நைட் டைம் எல்லாம் எவ்வளோ டைம் ஆனாலும் நீங்கள் பாருங்கன்னு தான் சார் சொல்கிறேன். அது நியாயம், இதுவும் நியாயம் தானே சார்? டெக்னாலஜி ஒரு 25 வருஷத்தில் மொபைல் ஃபோனும் இன்டர்நெட்டும் கம்ப்யூட்டரும் ஒரு 1000 வருஷம் வளர்ச்சி எவ்வளோ இருக்குமோ அதை கொண்டு வந்துருச்சு. அதனால் உங்களை வந்து நாங்கள் லகான் போட்டெலாம் பிடிக்க முடியாது. அப் டு டேட்டாக இருங்க, அப்பா அம்மா கூடவே இருங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கே மனசு வந்து இல்லை நம்ம பிள்ளை போகிறானே அப்படின் போது கேட்க தான் செய்வாங்க. இவங்க எவ்வளோ வச்சுருக்காங்களா பாயிண்ட்டு, அது எங்ககிட்டே இருக்குன்னு 2 பேரும் சமமாக வாதிடுறாங்க. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசுவோம். இளைய தலைமுறை வந்து மொபைல் இல்லாமல் வாழவே முடியாது, கம்ப்யூட்டர் இல்லாமல் நாங்கள் ஒரு ஸ்டெப் கூட வைக்க முடியாது அப்படின்னு பிடிவாதமாக இருக்காங்கல்ல. அது நியாயம். அவங்க
அப் டு டேட்டாக இருக்கிறோம், நாங்கள் அப்படி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் உலகத்துலன்னு வாதாடினாங்க. ஆனால் அப்பா அம்மா இல்லை, என்ன தான் இருக்கட்டும், அதில் ஓவராக முழுகிடக்கூடாது, ஓவராக போனால் வீணாக போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னென்னா இந்த உங்கள் சைடில் நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள எதிர்த்து பட்டுன்னு பேசுகிற ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க. யாருன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் தான் இருக்கு. அடேங்கப்பா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்டாக இருக்கார். கேட்கும்போது நல்லா இருக்கு. உங்கள் தரப்பு வாதம் சார், டக்குன்னு சொல்லுங்கள். லேப்டாப் லேட் லைட் யூஸ் பண்ணுறது தப்பு. ஒரு ரெண்டாவது வந்து ஐ மீன் மொபைல் நிறைய நேரம் யூஸ் பண்ணலாக்கா உங்களுக்கு எல்லா ஆர்எஃப் ரேடியேஷன்ஸ், அதில் ஆர்எஃப் ரேடியேஷனில் எல்லா வழக்கா கம்ப்ளீட்டாக ஹெட்டேக் வந்துடும். இட் வில் ஸ்பாயில் தேர் இயர்ஸ் ஆல்சோ. இயர் ட்ரம் கூட ஸ்பாயில் சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, அடுத்த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னன்னாக்கா லேப்டாப் பார்க்கும்போது எல்லா லைட்ஸ் ஆஃப் பண்ணி லேட் லைட்டை தூக்கும்போது சைடில் இருக்க லைட்லாம் ஆஃப் பண்ணி டேரெக்டாக லேப்டாப் மட்டும் பார்க்குறதுல கண்ணு அஃபெக்ட் ஆகுது. காது போயிடும், கண்ணு போயிடும், அந்த மாதிரி. ஆமாம், தலைவலி வரும். ஸோ எல்லாமே வேற என்ன இருக்கு சார்? கண்டினியூஸாக ஃபோன் வந்துட்டே இருக்கும்போது அவனும் ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனாக்க பக்கத்தில் என்ன பேசுகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசுகிறாங்க, அப்பா அம்மா என்ன பேசுகிறாங்க, ஒன்றுமே கண்டுக்கிறது இல்லை. உங்கள் தரப்பில் அதுக்கு பட்டு பார்த்து சொல்கிறது யாருக்கு? சத்யதேவ். ஸ்ட்ராங்காக பேசுங்களா? மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறதால இப்போ வெளில போனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போனால் வீட்டில் திட்டுறாங்க, ஊர் சுற்றினே இருக்கேன்ட்டு. அதனால் எல்லோரும் கேங்காக உட்காந்துன்னு சேட் பண்ணுறோம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து. அதனால் அவங்க கண் பார்வையிலே இருக்கும், அது வெளில போகிறதில்ல. மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறதால இப்போ ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங்லாம் ஃப்ரீயாக இங்கேயே பண்ணிடலாம் உட்காந்துட்டு. 10 ரூபாய்க்கு நெட் கார்டு போட்டால் நிறைய மாடல்ஸ் பார்க்கலாம். வெளில போனால் டைம் பண்ணுறது இதோ அது இங்கேயே வீட்டில் இருந்தால் டைம் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்க ஏதோ ஒரு ஊரில் இருப்பாங்க, உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருப்பாங்க, அவங்கள வந்து ஸ்கைப்லேருந்து மொபைல் வழியாகவே பேசிடலாம். வாரம் டெய்லியும் கூட பேசலாம். இப்போ எக்ஸாம் டைம்ஸ்லாம் மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் கொஸ்டின்ஸ் படிச்சுட்டே இருப்பேன், ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் அனுப்புவான் வாட்ஸ்அப்பில், இந்த கொஸ்டின் படித்தேன் எக்ஸ்ட்ரான்ட்டு. உடனே நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டின் தேடி கண்டுபிடிச்சி படிக்கலாம். அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. இது வந்து உங்கள் தரப்பு வாதமாக இருந்தாலும் பெரியவங்களுக்கு வந்து இது ஒரு தலைவலியாக தான் தெரியுது. அம்மா பாயிண்ட்லாம் சொல்லிட்டு வந்தாங்க, அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு இவங்க சொன்ன பாயிண்டில் சொல்ல முடியுமா? சார் அவங்க வந்து நைட்டு தூங்குங்க, சீக்கிரமாக தூங்குங்கன்னு சொல்லினே இருக்காங்க சார். ஒரு நாள் நான் ட்ரை பண்ணேன் சார், சிம்பிளாக சொல்கிறேன் சார். ஒரு நாள் ட்ரை பண்ணேன், 10:30க்கே தூங்கிட்டேன் நான். 10:30க்கு தூங்க ட்ரை பண்ணால் அப்படி திரும்புகிறேன், இப்படி திரும்புகிறேன் 1 o'clock ஆயிடுச்சு சார். இப்போது நான் அதுக்கு ஃபோனை வந்து ஒரு 12 வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு தூங்கிடலாம்ல சார், பாட்டு கேட்டுக்கிட்டே. தூங்குறது எப்படி மறந்து போச்சு நினைக்கிறேன் உங்களுக்கு? சார் எங்கள் யங் பிளட் சார், எங்கள் யங் ஜென்ரேஷனால டக்குன்னு தூக்கம். அதே யங் அழித்தே சொல்கிறீங்க, யாருக்கு சொல்கிறீங்க அதை? அம்மா, இவங்க பேசுனது, அவங்க குரூப் பேசுனது, உங்கள் பையன் பேசுனது மறுக்கிற ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் டெக்னாலஜி அப்போல்லாம் அந்த டெக்னாலஜி இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல சார். இந்த டெக்னாலஜி, இந்த லேப்டாப்பு, செல்ஃபோனு இல்லாமலே எத்தனோ சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்கல்ல சார். எப்படி வந்தாங்க சார் அந்த சயின்டிஸ்ட் எல்லாம்? எல்லாம் இப்போ வந்த கம்ப்ளைண்ட்டு ஃபோனை போட்டு எப்போ பார்த்தாலும் நோண்டிக்கிறாங்க. எங்கள் எல்லாரும் முன்னாடி சொல்லுங்கள், ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதப்பா. செல்ல அஜித்து, இனிமேல்ட்டு ஃபோனு வந்து எப்போ யூஸ் பண்ணமோ, ஃபோன் வந்தால் யூஸ் பண்ணு, தேவையான யாருக்காவது ஃபோன் பண்ணோன்னா யூஸ் பண்ணு, மற்றபடி யூஸ் பண்ணாது. இவ்வளோலாம் கெஞ்சி கொஞ்சம் நாங்களே சொல்லுங்கள். சரி சார், ட்ரை பண்ணுறேன் சார். அந்த மாதிரி பண்ணேன். ட்ரை பண்ணுறன்றது எப்போ? அது இப்போ ட்ரை பண்ணலான்றான், அப்புறம் 6 மாதம் ட்ரை பண்ணலாம், 10 வருஷம் போய் தேவலாம். அம்மா கிட்ட இப்போ நேரடியாக சொல்லு, தேவையில்லாமல் அனாவசியமாக நான் ஃபோனோ கம்ப்யூட்டரும் யூஸ் பண்ண மாட்டேன். இனிமேல் தேவையில்லாமல் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். அப்பா ஒரு மாதிரி கன்க்ளூஷனுக்கு வந்தார்மா. இதை கீப்பப் பண்ணாருன்னா நல்ல விஷயம். என்ன தான் டெக்னாலஜி வந்தாலும் நீங்கள் அதை டெக்னாலஜி கற்றுக்குங்க, ஆனால் உங்கள் மனசை கெடுத்துக்காதீங்கிறது தான் பேரண்ட்ஸுடைய வாதமாக இருக்குது. இன்றைக்கி பேசுனதால் அவர் கொஞ்சம் சரியாக வந்துட்டார். தேவையில்லாமல் நான் செல்ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேன்னு அஜித் சொல்லியிருக்காரு. அதனால தான் சொல்கிறோம், டாக்கிட்டீஸில் வந்து பேசுங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். உங்களுக்கு எதனா பிரச்சனையா, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கணும், அதுக்கு ஃபோன் பண்ணுங்கள். 1800 102 8085. எந்த விஷயத்தையும் பேசலாம். டாக்கிட் ஈஸி.